Welcome to this session on prophetic intercession. தீர்க்கதரிசன ஜெபமுறையின் இந்த பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். In our last session we were talking about the comparison between Genesis and Revelation. நம்முடைய கடந்த பகுதியின் போது ஆதியாகம புஸ்தகத்தோடும் வெளிப்படுத்தின புஸ்தகத்தோடும் ஒப்பிட்டு பேசினோம். We were looking at what was lost in Genesis has been regained in Revelation. ஆதியாகமத்தில் எது இழக்கப்பட்டதோ அது வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தில் மீட்டுக் கொள்ளப்பட்டது என்பதை குறித்து கவனித்தோம். Let us continue on that journey. அந்த பிரயாணத்தை தொடருவோம். I had said earlier that the ground was cursed because of sin. பாவத்தின் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டது என்று நான் முன்பு சொன்னேன். In Revelation chapter 22 and verse 3 we see that the curse on mankind and creation is removed. வெளிப்படுத்தின விசேஷம் 22:3 வசனத்தில் மனுக்குலத்தின் மீதும் பூமியின் மீதும் சிருஷ்டிப்புகள் மீதும் உண்டாயிருந்த சாபம் நீக்கப்பட்டு விட்டதை பார்க்கிறோம். In Genesis chapter 3 verse 17 we see that sorrow would come upon the entire human race. ஆதியாகமம் 3:17 வசனத்திலே முழு ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் மீதும் துக்கம் வேதனை வரும் என்று சொல்லப்படுகிற தீர்ப்பை பார்க்கிறோம். In Revelation 21 verse 4 we see that there is no more sorrow and pain. வெளிப்படுத்தின 21:4 வசனத்திலே இனி வேதனையும் இராது இனி துக்கமும் கண்ணீரும் இராது என்று பார்க்கிறோம். In Genesis chapter 3 verses 18 and 19 we are told that there would be a struggle to survive and grow food in the midst of thistle and thorn and hard labor. ஆதியாகமம் 3:18 வசனத்திலே பூமியிலே மனிதன் தன் ஆகாரத்துக்காக அதிகமாய் கஷ்டப்பட்டு போராடி வியர்வை சிந்தி கடினமாய் உழைக்க வேண்டியதாய் இருக்கும். அப்படி வியர்வை சிந்தி உழைத்தாலும் பூமி முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும் என்று பார்க்கிறோம். In Revelation chapter 21 verse 4 we are told that every tear will be wiped from our eyes, meaning that hardship and struggle to live will be taken away. வெளிப்படுத்தின 21:4 வசனத்திலே கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி துக்கம் இல்லை அலறுதலும் இல்லை என்று இந்த பூமியிலே ஜீவனத்துக்கான போராட்டமும் கடின பிரயாசங்களும் முடிந்துவிடும் என்ற அர்த்தத்தில் சொல்லுகிறது. The earth and all creation will produce abundantly as it was designed to do. பூமியானது தன் முழு சிருஷ்டிப்பின் வடிவமைப்பில் எப்படி பலன் கொடுக்கும்படி நிர்ணயிக்கப்பட்டதோ அப்படி பலன் கொடுக்கும். In Genesis chapter 3 verse 19 we are told that death and decay were man and creation's reward because of sin. ஆதியாகமம் 3:19 வசனத்திலே மனிதனுடைய பாவத்து நிமித்தம் இந்த பூமியிலே மரணமும் அவனுக்கு பலவிதமான கஷ்டங்களும் பலனாக கிடைக்கும் என்று பார்க்கிறோம். Man was created from the dust of the earth, and when he dies he will return to the dust, he will return to the ground. பூமியின் மண்ணினாலே மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டவனாய் இருக்கிறபடியினால் அவன் மரிக்கும் போது மண்ணுக்கே திரும்புவான் என்று பார்க்கிறோம். In Revelation chapter 21 verse 4 we are told that death is banished. வெளிப்படுத்தல் 21:4 வசனத்திலே மரணம் முழுவதுமாக அழிக்கப்பட்டு விட்டது என்பதை குறித்து பார்க்கிறோம். Genesis chapter 3 verse 21 tells us that Adam and Eve were given coats of skin of animals to clothe themselves. ஆதியாகமம் 3:21 வசனத்தில் ஆதாமும் ஏவாளும் உடுத்திக் கொள்வதற்காக தோல் உடைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். Revelation chapter 19 verse 14 tells us that the animal coats are replaced by clothes of fine linen. வெளிப்படுத்தல் 19:14 வசனத்திலே வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் அவர்களுக்கு மாற்றாக கொடுக்கப்படுகிறதை எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். In Genesis chapter 3 verse 15 we are told that Satan and his fallen angels called demons would harass human mankind and work towards their destruction and all of creation. ஆதியாகமம் 3:15 வசனத்திலே சாத்தானும் பிசாசுகள் என்று அழைக்கப்படுகிற விழுந்து போன தூதர்களின் கூட்டமும் மனுக்குலத்தை பாழாக்கி
அழித்து நாசமாக்குவதற்கு ஏதுவான தீவிரையின் கிரியையை நடப்பிப்பார்கள் என்று வாசிக்கிறோம். In Revelation chapter 20 verse 10, we are told that Satan and all his evil demons have been destroyed prior to the recreation of the new heavens and the new earth. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சாத்தானும் மக்களை மோசம் போக்கின பிசாசும் மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியும் மறுபடியுமாக உருவாக்கப்பட்ட புதிய வானமும் புதிய பூமியும் தழைத்தெழும்பும் நேரத்தில் அக்கினியும் கந்தகவுமான கடலிலே அழித்து தள்ளப்பட்டு பாழாக்கப்படுகிறதை பார்க்கிறோம். In Genesis chapter 3 verses 23 and 24, we are told that Adam and Eve were cast out of the Garden of Eden and they were not given access to the tree of life. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 23 24 வசனங்களிலே ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டு ஒருபோதும் ஜீவ விருட்சத்தின் கனியை அடையக்கூடாதபடிக்கு அனுமதி மறுக்கப்பட்டு தடை செய்யப்பட்டதை பார்க்கிறோம். In Revelation chapter 22 verses 4 and 14, redeemed mankind has free access to both the city and the presence of God and to the tree of life. 22ஆம் அதிகாரம் வெளிப்படுத்துகிற விசேஷம் 4ஆம் வசனமும் 14ஆம் வசனமும் மீட்கப்பட்ட மனுக்குலம் எந்நேரமும் தேவ பிரசன்னத்துக்கு முன்பாக அவர் சந்நிதியில் தரிசிக்கும் வாய்ப்பை ஸ்லாக்கியமாகவும் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கான அந்த ஸ்லாக்கியத்தை எந்நேரமும் பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். Sin had destroyed the image of God in man. In the book of Revelation, we find that the image of man is now fully restored. மனிதனுக்குள் காணப்பட்டிருந்த தேவ சாயலை பாவம் முழுவதுமாக அழித்து நாசமாக்கி விட்டது. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்திலோ மனிதன் தான் இழந்த தேவ சாயலை மீண்டுமாக திரும்ப பெற்றுக்கொள்கிறதை காண்கிறோம். The book of Revelation tells us that God has a purpose for creation. வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகமானது சிருஷ்டிப்பை குறித்து தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்தி சொல்லுகிறது. John begins his gospel with that revelation. இந்த வெளிப்பாட்டை வைத்துதான் யோவான் தன் சுவிசேஷத்தையே ஆரம்பிக்கிறார். In John chapter 1 verses 1 to 3, we are told, யோவான் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே இவ்வாறாக நமக்கு சொல்லப்படுகிறது. In the beginning was the Word, and the Word was with God, and the Word was God. He was in the beginning with God. All things came into being through him, and apart from him nothing came into being that has come into being. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. The world was created for the Son, by the Son, and through the Son. இந்த உலகம் குமாரனால், குமாரனுக்கென்று குமாரன் மூலம் உருவாக்கப்பட்டது. Many traditional churches recite this in their liturgy. அநேக பாரம்பரிய திருச்சபைகள் தங்களுடைய வேத வசன உரையின் போது இதை மனப்பாடமாக சொல்லுகிறார்கள். This is the declaration that they make. இதுதான் அவருடைய பிரகடன அறிக்கையாய் இருக்கிறது. In him and with him and through him. அவருக்குள், அவரோடு கூட, அவர் மூலம். The world in its pristine state belonged to him. இந்த உலகம் தன்னுடைய எல்லா மாட்சிமையின் எழில் நிறை நிலையில் அவருக்கே சொந்தமாயிருந்தது. Mankind was made to be the bride for the Son. மனுக்குலம்தான் குமாரனுக்கு மணவாட்டியாய் இருக்கும்படி நிர்ணயிக்கப்பட்டது. And he was made in order to enjoy creation with the Son. குமாரனோடு இணைந்து சிருஷ்டிப்பின் அழகை ரசித்து மகிழும்படி மனிதன் உண்டாக்கப்பட்டான். Adam and Eve did enjoy this intimate relationship with God and with the Son. இறைவனோடும் குமாரனோடும் இருந்த
இந்த அன்பின் ஐக்கிய உறவை ஆதாமும் ஏவாளும் அனுபவித்து மகிழ்ந்தார்கள்தான். Through sin, that which was created for the Son of God and his bride was legally given over to the devil. தேவகுமாரனுக்கென்றும் அவருடைய மணவாட்டிக்கென்றும் உண்டாக்கப்பட்ட இந்த உலகம் பாவத்தினால் சட்டபூர்வமாக பிசாசிடம் கையளிக்கப்பட்டு விட்டது. He is the destroyer and he reigns through death. அவன் அழித்து போடுகிறவனாய் மரணத்தின் மூலம் ஆளுகை செய்கிறவனாய் இருக்கிறான். However, the intrusion of sin and death can never permanently thwart or deter God's design and purposes. எது எப்படி இருந்தாலும் சரி, ஊடுருவி நுழைந்துவிட்ட பாவமானாலும் சரி, மரணமானாலும் சரி, தேவனுடைய அநாதி திட்டங்களையும் நித்திய நோக்கங்களையும் சர்வ நாசம் செய்யக்கூடிய நிலையில் என்றென்றும் தலைதூக்கி நிற்க முடியாது. The time has now come for God to remove the curse imposed upon creation and bring to fruition his eternal purpose for all of creation. மனுக்குலத்தின் மீது சாபத்தை வருவித்து தேவனுடைய நித்திய நோக்கத்தை தவிடுபடியாக்கும்படியாய் இந்த பூமிக்குள் வருவிக்கப்பட்ட பாவமானது முழுவதுமாக அகற்றப்படுகிற காலம் கனிந்துவிட்டது. The book of Revelation describes in detail the fulfillment of God's eternal purposes. தேவனுடைய அநாதி நித்திய நோக்கங்கள் முழுவதுமாக நிறைவேறுகிறதை குறித்த முழு விளக்கங்களையும் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் விவரமாக தன்னகத்தே கொண்டிருக்கிறது. Its message tells us that Satan, the god of this world, cannot affect the earth's ultimate destiny. இந்த பூமி எதற்காக உண்டாக்கப்பட்டதோ அந்த உச்சக்கட்ட இறுதி நோக்கத்தை சாத்தான் ஒரு நாளும் நாசமாக்க முடியாது என்பதே இந்த செய்தியின் தெளிவான சூளுரையாகும். The end of all things is assured because of Christ's obedient as man, his death on the cross and his resurrection. கிறிஸ்து மானிட அவதாரம் எடுத்து சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தது நிமித்தம் எல்லாவற்றின் முடிவும் சமீபமாகிவிட்டது. Christ's redemptive work is not merely the redemption of mankind, but rather the earth itself. கிறிஸ்துவின் மீட்பின் கிரியை வெறுமனே மனுக்குலத்தை மாத்திரம் மீட்டெடுக்கும் கிரியையாய் இராமல் அதற்கு மாறாக முழு பூமியையுமே மீட்டுக்கொள்ளும் ஒரு திருப்பணியாய் இருக்கிறது. All of creation will be redeemed. சிருஷ்டிப்புகள் எல்லாமே மீட்டுக்கொள்ளப்படும். This will bring creation back to the original plan of God. இது முழு சிருஷ்டிப்பையும் தேவனுடைய ஆதி திட்டத்துக்குள் ஒருங்கிணைத்து கூட்டி சேர்க்கும். But now at a higher level of activity and glory. ஆனால் இப்போதோ அதை காட்டிலும் அதிகபட்ச உயர்ந்த நிலையின் மகிமையின் செயலுக்கு தக்கதாய் அமையும். As God walked with Adam in the Garden of Eden, so too will his son walk with redeemed mankind in the renewed and restored earth. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமின் கரம் கோர்த்து எல்லாம் உள்ள இறைவன் உலாவி நடந்து மகிழ்ந்தது போலவே தேவனுடைய திருக்குமாரனும் மீட்கப்பட்ட மனுக்குலத்தோடு மறுபடியும் சிருஷ்டிக்கப்பட்ட புதிதாக்கப்பட்ட பூமியிலே உலாவி மகிழ்வார். This is God's plan for creation. சிருஷ்டிப்பை குறித்த தேவ திட்டம் இதுவே ஆகும். God will renew all of creation. சிருஷ்டிப்புகள் எல்லாவற்றையும் தேவன் மறுபடியும் புதிதாக்குவார். Whether the earth experiences earthquakes, tsunamis, financial collapses or war, God is overruling all things to work out his eternal purposes. இன்றைய பூ உலகில் பூமி எதிர்ச்சி வந்தாலும் சரி, ஆழி பேரலையின் தாக்குதல் வந்தாலும் சரி, பொருளாதார சீர்குலைகள் வந்தாலும் சரி, பெரிய பெரிய போரின் உக்கிர கோர தாண்டவம் வந்தாலும் சரி, அநாதி தேவன் தம்முடைய நித்திய நோக்கத்தை நிறைவேற்றவே இவைகளை அனுமதித்திருக்கிறார்.
Through worship, warfare, and intercession, the church can involve herself in these renewal processes of the Lord. ஆராதனையின் ஒரு போர் வியூகத்தின் மன்றாட்டு ஜெப முறையின் மூலமாக இந்த மறுபடியும் புதுப்பிக்கும் தேவனுடைய கிரியையோடு திருச்சபை இணைந்து செயலாற்ற முடியும். Saint Peter says, let us hasten the return of the Lord. அப்போஸ்தலனாகிய பேதுரு கர்த்தருடைய வருகையை நாம் துரிதப்படுத்த கடவோம் என்று சொல்லுகிறார். 2 Peter chapter 3 verses 9 to 13 says this. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வரையுள்ள வசனங்கள் இதை சொல்லுகின்றன. The Lord is not slow about his promise, as some count slowness, but is patient towards you, not wishing for any to perish, but for all to come to repentance. But the day of the Lord will come like a thief, in which the heavens will pass away with a roar, and the elements will be destroyed with intense heat, and the earth and all its works will be burned up. Since all these things are to be destroyed in this way, what sort of people ought you to be in holy conduct and godliness, looking for and hastening the coming of the day of God, because of which the heavens will be destroyed by burning, and the elements will melt with intense heat. But according to his promise, we are looking for a new heaven and a new earth in which righteousness dwells. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். All structures of how we worship or pray or intercede will need to be changed if we are going to enter into this last period of time. காலத்தின் இந்த கடைசி நேரத்துக்குள் நாம் பிரவேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்றால் ஆண்டவரை ஆராதித்து ஜெபித்து வெளிப்படுத்தி ஏறெடுத்த போர் முறையின் ஜெப வியூகங்கள் எல்லாம் முழுவதுமாக மாற்றியமைக்கப்பட வேண்டும். Saint John sees in his vision of Revelation the 24 elders are constantly worshipping and interceding together. அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய வெளிப்பாட்டின் தரிசனத்திலே 24 மூப்பர்களும் தொடர்ந்து சிங்காசனத்துக்கு முன்பாக விழுந்து பணிந்து தொழுது மன்றாடி ஜெபிக்கிறதை பார்க்கிறார். The Lord is inviting the church leaders to come up and join the 24 elders in worship and intercession. 24 மூப்பர்களோடும் இணைந்து ஆண்டவரை தொழுது கொண்டு மன்றாடி பரிந்துரைத்து போராடி ஜெபிக்கும் திருப்பணிக்காக இன்றைய திருச்சபை தலைவர்களை ஆண்டவர் இயேசு வருந்தி அழைக்கிறார். The most significant purpose of this worship and intercession is to prepare the earth for the Lord's return. இந்த ஆராதனை மற்றும் மன்றாட்டு ஜெப முறையின் முக்கியத்துவம் என்னதென்று பார்ப்போமானால் கர்த்தர் இயேசு மறுபடியும் இந்த பூமிக்கு வருவதற்கான அழைப்பு விடுக்கிறதாகவே இருக்கும். The Lord is inviting the church leadership to purposefully restructure how church worship and intercession is conducted, and looking forward to the pattern that we have seen in the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்திலே எப்படிப்பட்ட ஆராதனை தொழுகை ஜெப முறையை மாதிரியாக பார்க்கிறோமோ அதே நிலைக்கு இன்றைய திருச்சபை தலைவர்களும் நோக்கம் நிறைந்த ஒரு ஜெப முறைக்கு வரும்படி ஆண்டவர் இயேசு அழைக்கிறார். Basically what we are talking about is that the worship should give rise to intercession and warfare for the return of the Lord to the earth. அடிப்படையாக சொல்ல விரும்பும் கருத்து என்னவென்றால்
இன்றைய ஆராதனை மன்றாட்டு பரிந்துரை ஜெப முறைக்கு வழிவகை செய்யக்கூடியதாக, கர்த்தர் இந்த பூமிக்கு மறுபடியும் திரும்பி வர வேண்டுமே என்ற ஏக்கத்தோடு ஒரு போர்க்குண ஜெபத்துக்கு வழிவகுக்கக்கூடியதாய் அமைய வேண்டும் என்பதுதான். We are moving into a new and critical time period. முற்றிலும் புதிதான நெருக்கடியும் இக்கட்டும் நிறைந்த ஒரு காலகட்டத்துக்குள்ளாய் நுழைந்து கொண்டிருக்கிறோம். As we come to the end of this age, இந்த யுகத்தின் முடிவை நாம் நெருங்கி வந்திருக்கிறபடியால் old patterns of worship and intercession cannot take us into the future. பழைய ஆராதனை முறைமையும் மன்றாட்டு பரிந்து பேசுகிற ஜெப முறையும் வருங்காலத்துக்குள் நம்மை பத்திரமாய் எடுத்து செல்ல முடியாது. Psalm 127 verse 1 says, "Unless the Lord builds the house, they labor in vain who build it." கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்று 127 சங்கீதம் 1 சொல்லுகிறது. Old patterns are not adequate to meet the intense spiritual demands of the coming of the Lord. கர்த்தருடைய வருகையை வலியுறுத்தக்கூடிய உக்கிரமான அந்த ஆவிக்குரிய நிபந்தனைகள் எல்லாவற்றையும் பழைய ஆராதனை வழிமுறை நிறைவேற்ற இயலாது. The book of Revelation speaks to us about intense battles that will face the earth. இந்த பூச்சக்கரமானது சந்திக்க போகிற உக்கிரமான போரை குறித்து வெளிப்படுத்துகிற விசேஷம் தெளிவாய் சொல்லுகிறது. Unless the church is aligned to heaven's ways, it cannot be an effective instrument in partnering with God's plan for renewal and restoration of the earth. பரலோக வழிமுறைகளுக்கு ஏற்றாற்போல் திருச்சபை இசைந்து சேராவிட்டால் மறுபடியும் பூமியை சிருஷ்டித்து உருவேற்படுத்தும் பரலோக தேவனுடைய உன்னத திட்டத்தின் திருப்பணியிலே திருச்சபை இணைந்து செயலாற்றும் பங்கேற்க முடியாது. The Lord is building a spiritual house made of living stones. ஜீவனுள்ள கற்களை கொண்டு ஒரு ஆவிக்குரிய மாளிகையை கர்த்தர் கட்டி எழுப்புகிறார். And he has said, "I will build my church." நான் என் சபையை கட்டுவேன் என்று அவரே சூளுரைத்திருக்கிறார். For too long, man has been building God's church. நீண்ட காலமாக தேவாதி தேவனின் திருச்சபையை மனிதன் கட்டிக்கொண்டே வருகிறான். And he has been using building blocks of human reasoning and human desire. மனித புத்திக்கு நியாயமாய் தோன்றுகிற மனித விருப்பத்திற்கு ஏற்ற கல்லுகளை அவன் கல்லுகளாக பயன்படுத்தி கட்டடத்தை எழுப்புகிறான். In Isaiah 56 verse 7, the Lord says, "My house shall be called a house of prayer for all nations." 56 அதிகாரம் ஏசாயா 7 கர்த்தர் சொல்லுகிறார், என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். We have done many wonderful things in the church in the many past years. கடந்து உருண்டோடி போன ஆண்டுகளிலே கர்த்தருக்காக சபைக்காக எத்தனையோ பல அற்புதமான காரியங்களை நாம் செய்து வந்திருக்கிறோம் தான். But for the purpose of the return of the Lord, the house of prayer, worship and intercession must be there. ஆனால் கர்த்தர் மறுபடியும் திரும்பி வர வேண்டும் என்ற நோக்கத்தை கருத்தில் கொண்டு பார்த்தால், என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்ற கர்த்தருடைய வீட்டிலே அந்த ஜெப தொழுகையின் வழிமுறை மறுபடியும் கையாளப்பட வேண்டும். Let us bend our heads in prayer. தலை தாழ்த்தி ஜெபிப்போமா? Father God, we thank you for this time together. அப்பா பிதாவே, நீர் எங்களை கூட்டி சேர்த்த இந்த அற்புதமான நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். I thank you for our many viewers that watch this program. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் எங்களுடைய அநேக நேயர்கள் எல்லாருக்காக நன்றி சொல்லுகிறோம். I pray a blessing on them today. இந்த நாளில் இவர்கள் மீது உம்முடைய ஆசீர்வாதத்தை கூறுகிறேன். I pray that the Holy Spirit will fall afresh on them. பரிசுத்த ஆவியானவர் முற்றிலும் புதிதாய் இவர்கள் மீது இறங்கும்படி ஜெபிக்கிறேன். I pray a fresh anointing on them. ஒரு புதிய அபிஷேகம் இவர்கள் மீது கடந்து வரும்படி வேண்டுகிறேன். I pray a fresh outpouring of the powerful gifts of the Holy Spirit on them. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையான ஈவு வரங்கள் இவர்கள் மீது புதிதாய் இறங்கும்படி ஜெபிக்கிறேன். So that in the last days there will be great people of evangelists from our church. இதன் மூலம்
கடைசி நாட்களிலே எங்கள் திருச்சபையிலிருந்து எழும்பு செல்லும் மாபெரும் சுவிசேஷ வீரர்களாய் இவர்கள் திகழ முடியுமே. There will be great workers of signs, wonders and miracles. ஆண்டவருடைய அற்புத அடையாளங்களை நடப்பிக்கும் மாபெரும் ஊழியர்களாய் இவர்கள் வலம் வர முடியும். And we call forth the works of God from our people. எங்களுடைய ஜனங்களுக்குள்ளாக தேவனுடைய கிரியைகள் நடைபெறுவதாக என்று வருந்தி சொல்லுகிறோம். We make this prayer in the mighty name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் வல்ல திருநாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. And we welcome you to our next session. எங்களுடைய அடுத்த பகுதிக்கும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். We are happy to see you again. மீண்டும் உங்களை சந்திப்பதிலே அதிக சந்தோஷப்படுவேன்.